நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. ஆனால் உங்களுக்குரிய அந்த மரபு செல்வம் கண்ணகி கோவலன் சிலப்பதிகாரம் அந்த வெள்ளத்திற்கு பிறகுதான், அந்த ஆழி பெருவெள்ளத்திற்கு பிறகுதான் நீங்கள் கரை பெயர்ந்து இன்றைக்கு 9 கரையாளர்களாக தண்ணீர் அல்லது பேரலை அல்லது சுனாமி அல்லது கடற்கோள் நெருங்காத நிலப்பகுதியை, மேட்டு நிலப்பகுதியை நாடி சென்று இன்றைக்கு 9 பிரிவுகளாக இருந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணர வேண்டுமா வேண்டாமா? அத்தகைய நிலையிலே சிலப்பதிகாரம் என்பது உங்களுடைய வாழ்வியல், உங்கள் இனத்தின் அடையாளம். கண்ணகி கோவலன் என்பவர்களுக்கு இணையாக உலகிலே இன்னொரு தலைவன் தலைவியை காட்ட முடியுமா? வாழ்ந்து மறைந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த ஒரு பெருமகள் அவர்களை உயர்த்தி காட்டி இருக்கக்கூடிய உரைசால் பத்தினைக்கு உயர்ந்தோர் ஏத்தல். நீங்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் இல்லையா? உரைசால் பத்தினியினுடைய வழிபாட்டை தொடர வேண்டாமா? உங்களிலே தானே காரைக்கால் அம்மையார் வந்தார், கண்ணகியார் வந்தார், காரைக்கால் அம்மையார் வந்தார், பட்டினத்து அடிகள் வந்தார், துறவுக்கு ஒரு பட்டினத்தார். ஐயா, இப்போ 3500 வருஷம் சொல்கிறீங்க. அப்போ வந்த கடல் கோளில் தான் இப்போ நாங்கள் அந்த ஊரை விட்டு வெளியே வந்தோம். அப்போ நாங்கள் 3500 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்திருக்கோம்? 3500 ஆண்டுகளுக்கு முன் எத்தனையோ ஆண்டுகள் பெருநில முழுதாலும் பெருமகன் தலை வைத்த ஒரு தனி குடிகள் என்று பாராட்டுகிறார். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததா நினைச்சிட்டு இருக்கோம் நாங்கள். காரைக்குடிக்கு 200 வருஷத்துக்கு 4000 ஆண்டுகள் பழமை மிக்க வணிகத்திலேயே தம்மை ஈடுபடுத்தி கொண்டு தரை வழி வணிகம் மா சாத்து, கடல் வழி வணிகம் மா நாயகர்கள், கப்பலோட்டியும் வண்டிகள் ஓட்டியும் சகடங்களை ஓட்டியும் வணிகம் என்ற ஒரு தொழிலேயே அந்த இனம், அந்த ஜீன் முழுக்க வணிகம் நிரம்பிய ஒன்று. வெறும் பொருள் ஈட்டுவது மட்டுமல்ல, அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பேரினம். அந்த பேரினத்தினுடைய அந்த மாண்புகளை, விழுமியங்களை உலகறிய செய்வது தானே நம்முடைய கடமையாக இருக்கு. ஆனால் கண்ணகி திருக்கல்யாணம் என்பதுதான் தமிழகத்தினுடைய மிக மிக உயர்வான பதிவாக்கம் பெற்றிருக்கக்கூடிய பழமையான திருமண மரபு. திடீர்னு வந்துடாது எந்த ஒரு பழக்கமோ. அதுக்கு முன்னாடி ஒரு 500 வருஷம் சாதாரணமாக வச்சுங்க. வரலாற்றிலே 500 என்பது மிக மிக குறைந்த எண்ணிக்கை. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேர் அனைவருக்கும் இனிய வணக்கம். தொடர்ச்சியாக நேர்காணலில் ஆகச்சிறந்த நகரத்தார் ஆளுமைகளெல்லாம் நாம் சந்தித்திருக்கின்றோம். இன்று உலகெங்கும் தமிழர் பெருமையையும் தமிழர் கட்டடக்கலையையும் அத்தனை நம் தமிழ் மரபுகளையும் கொண்டு சேர்க்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் தெய்வநாயகம் ஐயா அவர்களை சந்திக்கின்றோம். 1939 வரை பூம்புகார் என்ற ஒரு ஊரில் இருந்தது என்பது பற்றி மிக தெளிவாக யாருக்கும் தெரியாது. அதை பற்றி சான்றுகளுடன் எடுத்து இந்த உலகுக்கு காட்டியவர்கள் ஐயா அவர்களுடைய தந்தை கோவிந்தராசனர் ஐயா அவர்கள். அவர்களுடைய தவப்புதல்வர் இவர். நாம் இவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கின்றன. நமக்கு மிகப்பெரிய நாலேஜ் என்பது கிடையாது. அதாவது பூம்புகாரை பொறுத்தவரை நாம் அடிக்கடி செல்வது பட்டினத்தார் திருவிழாவுக்காக. அந்த ஆடி மாதத்தில் 10 நாட்கள் செல்வோம், அது மட்டும்தான் தெரியும். இப்பொழுது பட்டினத்தார் என்பதும் ஐயா, அங்கு தொடர்பான கண்ணகி கோவலன் இவர்கள் எல்லாம் உண்மையாகவே வாழ்ந்தார்களா அப்படிங்கிறதுக்கு சான்றுகள் இருக்கா? பூம்புகார் எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டதுங்கிற பற்றி எங்களுக்கு சுருக்கமாக சொல்லுங்கள். மிக்க மகிழ்ச்சி. நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நேயர்கள் அத்துணை பேரையும் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். தஞ்சாவூர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக ஐயா அவர்கள் வினவி இருக்கக்கூடிய வினாவிற்கு எனக்கு தெரிந்த வகையிலே நான் பதில் உரைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நண்பர்களே, சிலப்பதிகாரம் என்பது ஒரு வரலாற்று காப்பியம் என்பதை முதற்கண் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். கண்ணகி கோவலன் வாழ்வியல் வரலாறு என்பது உலகிலேயே ஒரு புதிய புத்தாக்கமாக அல்லது எழுச்சியாக தமிழுக்கே அமைந்த தனிப்பெரும் காப்பியமாக எழுந்த ஒன்று. உலகிலே இதற்கு இணையான முதல் காப்பியம் என்பது வேறு எதுவும் இல்லை என்பது என்னுடைய பதில். மட்டுமல்ல, அதில் இருக்கக்கூடிய எல்லா குறிப்புகளும் வரலாற்று பதிவுகள் என்பதை மனம் கொள்ள வேண்டும் என்பதை விபுலானந்த ஐயா என்கின்றவர்
மிகச்சிறந்த ஆகச்சிறந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய புல முதன்மையராக இருந்தவர்கள். அவர்களிடம் சிலப்பதிகாரம் கேட்ட அளவிலே என்னுடைய தந்தையார் பேராசிரியர் கலைமாமணி கோவிந்தராசனார் ஐயா அவர்கள் 1940களிலே இடுப்பிலே கயிற்றை கட்டிக்கொண்டு படகில் சென்று கோவணத்தோடு மூழ்கி கடலுக்கு அடியிலே இருந்த அந்த கட்டுமானங்களை தடவி பார்த்து மீனவர்களோடு அங்கிருந்து ஒரு செங்கல்லையும் அது விழுந்து கிடந்த நிலையிலே எடுத்து மேலே கொண்டு வந்து ஆய்ந்த பொழுதுதான் கலந்தரு திருவிற் புலம்பெயர் மாக்கள் கலந்து இனிது உறையும் யவனர் இருக்கையும் என்று சிலப்பதிகாரம் சொல்லுகிறதே இந்திரவிழவூர் எடுத்த காதையிலே. அந்த இந்திரவிழவூர் எடுத்த காதையின் செய்திகள் அத்துணையும் உண்மை, அணிநகர் முழுவதும் அலைகடல் கொண்டது என்கின்ற மணிமேகலை காப்பியத்தினுடைய அந்த தொடர் செய்திகளும் கூட உண்மைதான் என்பதனை அவர்கள் உணர்ந்தார்கள். எனவே அந்த கடற்கரை பட்டினம் அன்றைக்கு பட்டினம் என்ற அளவிலே மீனவர் குடியிருப்பாக மட்டும் இருந்ததை அவர்கள் ஓர்ந்து உணர்ந்து அங்கிருந்த அந்த பட்டின பகுதிகள் சிலப்பதிகாரத்திலே மருவூர்பாக்கம், பட்டினப்பாக்கம், இடைநாழிகை, நாளங்காடி, அல்லங்காடி போன்ற அந்த பகுதிகளும் யவனர்கள் இருக்கையும் அயலக வணிகர்கள் வந்து தங்கியிருந்த தனிப்பட்ட ஒரு சேர்க்கை இருப்பிடங்களும் அங்கே வெள்ளையர் இருக்கை என்பதாக இருப்பதாக அவர்கள் கண்டறிந்தார்கள். இன்றைய வரைக்கும் வெள்ளையந்தோப்புன்னு சொல்கிறாங்க. அங்கே படகுத்துறைகள் இருக்கின்றன. அவற்றையும் அவர்கள் ஓர்ந்து உணர்ந்தார்கள். மணிவண்ணன் கோட்டம் இருக்கிறது, பல்லவனீஸ்வரம், சாயாவனம், சம்பாவதி தெய்வம், இன்றைய வரையிலே சம்பாவதி தெய்வத்தினுடைய கோயில்கள் இருக்கின்றன. பௌத்த சிலாதலம் இருந்ததாக சிலப்பதிகாரத்திலும் குறிப்பு இருக்கிறது, மணிமேகலையிலும் குறிப்பு இருக்கிறது. அதே அந்த புத்த பகவானுடைய திருவடிகளை ஏந்தி இருக்கக்கூடிய அமராவதி பகுதியை சார்ந்த ஒரு பளிங்கு கல்லிலே இருக்கக்கூடிய அந்த பாத பீடிகை என்பதையும் அப்பா கண்டறிந்தார்கள் 1940களிலே. அது பிறகு அந்த பகுதியிலேயே அமிழ்ந்து போன நிலையிலே 1964லே ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ற இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையினர் அதனை எடுத்து இப்பொழுது பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். மேலையூரிலே இருக்கக்கூடிய அந்த அருங்காட்சியகத்திற்கு சென்றீர்களேயானால் அந்த சுவடுகளையும் காணலாம். எனவே சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சொல்லக்கூடிய சக்கரவாள கோட்டம் உள்பட, சம்பாவதி தெய்வம் உள்பட, சதுக்க பூதம் உள்பட இன்றைய வரையில் இருக்கின்றன பூம்புகார் பகுதியிலே என்றால், அகழ்ந்தெடுத்து பார்த்தால் அங்கே நிரம்ப பூம்புகார் இருந்ததற்கு சான்றுகள் இருக்கின்றன. அதுவும் இன்றும் காவிரியாறு அங்கேதான் கலந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய வடகரையிலே இப்பொழுது அந்த நகரியத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பூம்புகார் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சிறு கிராம அளவிலே இல்லை என்பதை சிலப்பதிகாரம் மீண்டும் நினைவுபடுத்துகிறது. மங்கள வாழ்த்து பாடலிலே நாகநீள் நகரோடு நாகநாடு அதனோடு போகம் நீள் புகழ் மண்ணும் புகார் என்று சொல்லுகிறான். அங்கே கடலோடி பெரும் வணிகம் செய்து மிகப்பெரிய செல்வத்தை ஈட்டியவனுடைய மகள்தான் கண்ணகி. அதே போல தரை வழியிலே வணிகத்தை செய்து மாசாத்துவான் என்ற பெயரை ஈட்டியவனுடைய மகன்தான் கோவலன். இந்த கோவலன், கண்ணகி என்ற அந்த பெயர் ஈடுகள் சங்ககால தொடர்பு உடையனவாக வழி வழியாக வந்த நம்முடைய தமிழ் சமுதாயத்தினுடைய மரபியல் சார்ந்த பெயரீடுகளாக இருக்கின்றன. அவர்களுக்கு நடந்த திருமண முறை உள்பட நம்முடைய இன்றைய அளவிலும் மாறா கோலத்தில் இருக்கக்கூடிய திருமண முறைகள் அத்துணையையும் இளங்கோவடிகள் பதிவு செய்திருக்கிறார் என்றால் இது உண்மையாக இருக்கக்கூடும். எனவே அந்த நகரை விட்டு தன்னுடைய வணிகத்தின் பொருட்டாக கண்ணகியின் காற்சிலம்பை எடுத்துக்கொண்டு மதுரை நோக்கி செல்வதற்கு அவர்கள் முயலுகிறார்கள். காவுந்தி அடிகள் என்பவர் துணை கொள்ளுகிறார் என்கின்ற பொழுது அதுவும் உண்மையாக இருக்குமா என்கின்ற பொழுது காவிரி ஆற்றினுடைய வடகரையிலேயே அப்பா நடக்க தலைப்பட்டார்கள். 1945 முதலாக அந்த பணி தொடர்ந்து நடந்தது. 1963 17/11/1963 என்னுடைய தந்தையார் தன்னுடைய அந்த களப்பணி ஆய்வு 17 ஆண்டுகள் இடைவெளியிலே
கண்ணகி நடந்து சென்றது உண்மை, மதுரை தீப்பற்றி எறிந்தது உண்மை. அதற்கு பிறகு அந்த அம்மையார் வஞ்சி நகர் நோக்கி அவள் சேரநாடு சென்று, ஏனென்றால் கீழ்த்திசை வாயில் கணவனோடு புகுந்தேன், மேற்றிசை வாயில் வரியேன் பெயர்க என கொற்றவை வாயில் பொற்றொடி தகர்த்து வளையலையெல்லாம் உடச்சி போட்டாங்களாம் கொற்றவை வாசல்ல. ஏன்னா புருஷனை இழந்துட்டேன், இனிமே எனக்கு என்னத்துக்கு அப்படின்னு அலங்கோல நிலையில ஒரு முலை இழந்தாள் அவள். உறவு நீர் வையை ஒருகரை பற்றி அவலம் என்னால் அவளித்து இழிதலின். மேடு பள்ளம் பார்க்காம ஓடி 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 ஒரு மலை வந்துச்சு. அந்த மலையில ரொம்ப ஸ்டீப்பாக இருந்துச்சான், செங்குத்தாக இருந்துச்சான். அதனால் தவழ்ந்து தவழ்ந்து ரணஜன்னியோட மேலே ஏறி போய் ஒரு மரத்துக்கு கீழே, அதாவது மதுரை எரியுண்ட பிறகு 14வது நாள் அங்கே போய் அந்த அம்மா சேர்ந்து அங்கே தன்னுடைய உயிரை நிறைவு செய்து கொண்டார்கள் என்பதுதான் அங்கே வரலாற்று பதிவாக சிலப்பதிகாரம் சொல்லுகிறது. என்றால் அந்த காப்பியத்தில் குறிக்கப்பட்ட தலைவனும் தலைவியுமாகிய கண்ணகி, கோவலன், அவர்களின் தந்தையர்கள், தாயர்கள், இவர்கள் தோழிமார் உள்பட அரசர்கள் உள்பட வாழ்ந்தது உண்மை. அதற்குரிய சான்றுகள் பூம்புகாரிலும் இருக்கின்றன, மதுரையிலும் இருக்கின்றன. வஞ்சி பூவா வஞ்சிபுரம் என்று சொல்லக்கூடிய நெடுவேல் குன்றம் என்கின்ற கம்பம் பள்ளத்தாக்கிற்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த மலை முகட்டின் மீது இருக்கக்கூடிய சேரன் செங்குட்டுவனால் எடுப்பிக்க பெற்று ராசராச சோழனால் விரிவாக்கம் பெற்று இருக்கக்கூடிய கண்ணகி கோயில் என்பது இன்றளவும் இருந்து அதனுடைய பதிவுகளை கல்வெட்டுக்கள் வாயிலாகவும் நமக்கு புகட்டுகின்றன. என்றால் இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் என்ற மரபிலே பிறந்து வளர்ந்த ஒரு மாமகள், பத்தினி தெய்வம், உலகிலேயே இல்லாத ஒரு பெருங்கடவுள், கற்பு நிலையிலே உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெண்மகள் போற்றப்பட்டு ஒரு காப்பியத்தை உலகிற்கு முதலாக படைத்து செவ்வியல் இலக்கியமாக தந்திருக்கிறாள் என்று சொன்னால், வரலாற்று சுவடாக நமக்கு கற்கோயிலாக செங்குட்டுவனால் படைக்கப்பட்டு தந்திருக்கிறாள் என்று சொன்னார். அதனை போற்றி பாதுகாப்பதற்கு உரியவர்கள் நீங்கள். நகரத்து செட்டிமார்களுக்கு உள்ள உணர்வோடு தங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டாமா என்பதுதான் என்னுடைய இந்த வினாவிற்குரிய பதிலாக இருத்து இந்த பதிலை நான் நிறைவு செய்கிறேன். சான்றுகள் இது உடைந்த அந்த பாழ்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய கண்ணகியின் கோட்டம், அதிலே கீழே இருப்பது என்பது சேரன் செங்குட்டுவனால் எடுக்கப்பட்ட இமயக்கல்லாலான பத்தினி கடவுளினுடைய உடைந்த சிலை பாகம். இது பிறகு தமிழக அரசால் கொல்லப்பட்டு அது இமயக்கல் தானா என பரிசோதிக்க பெற்று இன்று அதனுடைய இருப்பிடம் தெரியாத நிலையிலே அது எங்கேயோ இருக்கிறது என்பதையும் இந்த உரையின் வழியிலே நான் பதிவு செய்கிறேன். ஐயா, இப்போ நம்ம பார்க்குற பூம்புகார் தெரியும், கடலுக்குள்ள இன்னும் எவ்வளவு தூரம் பூம்புகார் இருக்கு? நல்ல ஒரு வினா. அண்மையிலே நாட்டுக்கோட்டை செட்டியார் வம்சாவளியிலே இருக்கக்கூடிய என்னுடைய கெழுதகன் என்பவர் பேராசிரியர் ராமசாமி என்பவர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலே அந்த தொலைநோக்கு ரிமோட் சென்சிங் என்கின்ற துறையினுடைய தலைவராக இருந்த காலங்களில் இதை பற்றிய கலந்துரையாடல் நானும் அவருமாக கொண்டிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக அவர்கள் ஆழ்புலத்தோடு கூடிய நிலையிலே இந்திய அரசினுடைய பெரும் தொகையினை உதவியாக பெற்று கடல் ஆய்வினை இப்பொழுது ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாக அண்மை காலத்திலே செய்தார்கள். கடல் என்பது காலந்தோறும் விரிவாக்கமும் அல்லது சுருக்கமும் பெறக்கூடிய ஒரு இயல்புடையது. அந்த நிலையிலே இன்றைக்கு கடற்கரையிலிருந்து, பூம்புகார் கடற்கரையிலிருந்து ஏறத்தாழ ஒரு 15 கிலோமீட்டர் உள்ளளவிலே ஒரு நகர பகுதி இருப்பதனை தற்கால ஆய்வு கருவிகள் அத்துணையையும் கொண்டு நீர் மூழ்கி நிலத்துக்கு அடியிலே, கடலுக்கு அடியிலே சென்று கப்பல் வழியாக சென்று அவர்கள் அதனை பதிவாக்கம் செய்து, அது அப்பா 1940 மனித முயற்சியாக கோமணத்தோடு நீர் மூழ்கி அவர்கள் எடுத்துரைத்த அந்த செய்தி உண்மைதான்.
அந்த அணிநகர் முழுவதும் கடலுக்கு கீழே பாதி அமிழ்ந்திருக்கிறது, பாதி கடற்கரை பகுதியிலே மணலுக்கு கீழே அமிழ்ந்திருக்கிறது என்பதனை உறுதி செய்து அதனுடைய காலத்தை கிமு 15ஆம் நூற்றாண்டு என்று உறுதி செய்திருக்கிறார்கள். கிமு 15ஆம் கிமு 15ஆம் நூற்றாண்டு என்று சொன்னால் நீங்கள் ஓரளவு ஒரு திட்டம் வைத்தால் இன்றைக்கு ஒரு 2000 ஆண்டுகள், அது ஒரு 1500 ஆண்டுகள், கூடுதல் 3500 அல்லது 4000 ஆண்டுகள் அளவினதாக அந்த நகரியம் கடலுக்கு கீழ் அமிழ்ந்து போனது என்கின்ற பொழுது ஏறத்தாழ பைபிளிலே சொல்லப்படுகின்ற த கிரேட் டெலியூஜ் என்று சொல்லுகிறார்களே, பேரழிவு, பனையலை தாக்கம், பனையலை என்று நாம் சொல்லுவோம், சுனாமி அலைகளை, அத்தகைய பேரழிவு, அந்த சுனாமி அலை என்பது அந்த நகர் முழுவதுமாக கொண்டிருக்கிறது. இதனை மிக தெளிவாக சிலப்பதிகாரம் பகுருளியாற்றுடன் பன்மலை எடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள என்று பதிவாக்கம் செய்திருக்கிறது. அதை உறுதிப்படுத்துவதற்கு மேல் உரையாக தொடர் காப்பியமாக இருந்த மணிமேகலை காப்பியத்தில் சீத்தலை சாத்தனார் அணி நகராகிய அந்த பூம்புகார் முழுவதும் கடலால் கொள்ளப்பட்டது, பாதி நகரம் கடலுக்குள்ளேயும் பாதி நகரம் கடற்கரையிலேயும் புதையுண்டு அந்த மணலுக்கு கீழே இருக்கின்றது என்பதனை சான்றளிக்கின்ற பொழுது இந்திய அரசும் தமிழக அரசும் தொடர்புடைய நகரத்து செட்டிமார்களிலே நிதி நிரம்பியவர்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய முயற்சியிலேயும் அகழாய்வு செய்தால் அந்த முழு பட்டினத்தையும் வெளிக்கொண்டு வர முடியுமா, முடியாதா? நிச்சயமாக முடியும். இதனை செய்யக்கூடியவர்கள் நீங்கள்தான், உரியவர்கள் நீங்கள்தான். உங்களுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஏதோ எங்களையும் ஒரு பார்வையாளராக இருந்து பார்த்து கொண்டே செல்வது என்பது உண்மையிலேயே மனத்தை நெகிழ அல்லது வருத்தப்பட செய்கிறது. பொருளில் மிகுந்தவர்கள் நீங்கள், ஆனால் உங்களுக்குரிய அந்த மரபு செல்வம், கண்ணகி, கோவலன், சிலப்பதிகாரம், அந்த வெள்ளத்திற்கு பிறகுதான், அந்த ஆழி பெருவெள்ளத்திற்கு பிறகுதான் நீங்கள் கரை பெயர்ந்து இன்றைக்கு 9 கரையாளர்களாக தண்ணீர் அல்லது பேரலை அல்லது சுனாமி அல்லது கடற்கோள் நெருங்காத நிலப்பகுதியை, மேட்டு நிலப்பகுதியை நாடி சென்று இன்றைக்கு 9 பிரிவுகளாக இருந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணர வேண்டுமா, வேண்டாமா? அத்தகைய நிலையிலே சிலப்பதிகாரம் என்பது உங்களுடைய வாழ்வியல், உங்கள் இனத்தின் அடையாளம். கண்ணகி, கோவலன் என்பவர்களுக்கு இணையாக உலகிலே இன்னொரு தலைவன் தலைவியை காட்ட முடியுமா? வாழ்ந்து மறைந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த ஒரு பெருமகள் அவர்களை உயர்த்தி காட்டி இருக்கக்கூடிய உரைசால் பத்தினைக்கு உயர்ந்தோர் ஏத்தல். நீங்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் இல்லையா? உரைசால் பத்தினியினுடைய வழிபாட்டை தொடர வேண்டாமா? உங்களிலே தானே காரைக்கால் அம்மையார் வந்தார், கண்ணகியார் வந்தார், காரைக்கால் அம்மையார் வந்தார், பட்டினத்து அடிகள் வந்தார், துறவுக்கு ஒரு பட்டினத்தார், பெரும் செல்வன், நூற்றுக்கணக்கான மரக்கலங்களிலே அயலக வணிகம் செய்து பொருள் ஈட்டிய பெருமகன் ஒரே நிமிடத்தில் ஒற்றை கோவணத்தோடு துறவு நிலைக்கு வந்தானா இல்லையா? அந்த மன உறுதி கொண்ட, அந்த சங்கல்பம் செய்து கொண்டு அதிலேயே வாழ்ந்து காட்டக்கூடிய நயம் மிக்க நாட்டுக்கோட்டை செட்டியார்களை தவிர இதனை உலகிற்கு எடுத்துரைக்க வல்லார்கள் யார்? என்னை போன்றவர்கள் ஈடுபாட்டால் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் உணர்வு பூர்வமாக செய்ய வேண்டுமா இல்லையா? அதற்காகத்தான் இந்த காணொலி பதிவினை நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியினர் முயன்று செய்திருக்கிறார்கள். திருவாளர் முத்துராமன் அவர்களை, முத்துராம செட்டியார் அவர்களை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். அப்ப கிட்டத்தட்ட 15 ஸ்கொயர் கிலோமீட்டர் கடலுக்குள்ள இருக்கு. இப்ப 15 ஸ்கொயர் கிலோமீட்டர் தொலைவிலே அதனுடைய ஆழ்புல படிமங்கள் கிடைக்கின்றன. ஐயா, இப்ப 3500 வருஷம் சொல்றீங்க. அப்ப வந்த கடல் கோள்ல தான் இப்ப நாங்க அந்த ஊரை விட்டு வெளியே வந்தோம். அப்ப நாங்க 3500 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்திருக்கோம்? 3500 ஆண்டுகளுக்கு முன் எத்தனையோ ஆண்டுகள் பெருநில முழுதாலும் பெருமகன் தலை வைத்த ஒரு தனி குடிகள் என்று பாராட்டுகிறார்.
எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தான் நினைச்சிட்டு இருக்கோம் நாங்கள் காரைக்குடிக்கு. 200 வருஷத்துக்கு 4000 ஆண்டுகள் பழமை மிக்க வணிகத்திலேயே தம்மை ஈடுபடுத்தி கொண்டு தரை வழி வணிகம் மா சாத்து, கடல் வழி வணிகம் மா நாயகர்கள், கப்பலோட்டியும் வண்டிகள் ஓட்டியும் சகடங்களை ஓட்டியும் வணிகம் என்ற ஒரு தொழிலேயே அந்த இனம், அந்த ஜீன் முழுக்க முழுக்க வணிகம் நிரம்பிய ஒன்று. வெறும் பொருள் ஈட்டுவது மட்டுமல்ல, அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பேரினம். அந்த பேரினத்தினுடைய அந்த மாண்புகளை விழுமியங்களை உலகறிய செய்வது தானே நம்முடைய கடமையாக இருக்க முடியும். வெறும் சாப்பாடு, வெறும் சோறு அல்லது பணத்தை ஈட்டிக்கிறது, எண்ணி பார்க்கறது, இதுல என்ன இருக்கு வாழ்க்கையில? கோடானு கோடி ரூபாய் வச்சிருக்கிறவனும் ஒரு இட்லி 2 இட்லி தானே சாப்பிட்றான் கடைசியா. இல்லாட்டி கரைச்சி ஊத்த வேண்டியதா இருக்க. நிலையாமையை உணர்த்திய பட்டினத்தார் வழியிலே வந்த நகரத்து செட்டிமார்கள் இதை உணர வேண்டுமா இல்லையா? உங்களுக்குள்ளேயே விழுமியங்களே, நீங்க எதையுமே புகழ்ந்து அல்லது பறக்க அல்லது விளக்க அல்லது பொய்யாக சொல்லவே வேண்டாம். இருக்கிற உண்மைகளை புலப்படுத்துங்கள் உலகிற்கு. நீங்கள் உயர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் இனம் வணிகத்தால் மட்டும் உயர்ந்ததல்ல, பண்பாட்டினாலும் உயர்ந்த ஒரு இனம். வெறும் வீடுகளை கப்பல் போல கடல் போல கட்டி வைத்து கொண்டு ஒரு திண்ணை பகுதியிலே வராந்தா பகுதியிலே ஒரு ஒடுக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இனத்தை தான் நான் இன்றைக்கு கண்டு கொண்டிருக்கிறேன். அந்த வீட்டினை எந்த சிந்தனையோடு உங்கள் முப்பாட்டன் கட்டியிருப்பார்? எத்துணை பேர்கள் அதிலே நடமாடி இருப்பார்கள், எத்துணை ஆட்சிமார்கள், எத்தனை விதமான பலகாரங்கள் அங்கே செய்து சாப்பிட்டு இருப்பார்கள். அன்றைக்கு என்ன வசதி இருந்தது? அப்பொழுதெல்லாம் அவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்தார்களே. எல்லா வசதிகளும் நிரம்பிய 21ஆம் நூற்றாண்டிலே நீங்கள் வாழ வேண்டாமா? வணிகத்தால் பொருள் ஈட்டுகிறோம், தொழிலால் பொருள் ஈட்டுகிறோம், ஆனால் வாழ்வதற்குத்தானே பொருள் ஈட்டுகிறோம். இதைத்தானே சிலப்பதிகாரம் சொல்லுகிறது, இதைத்தானே மணிமேகலை சொல்லுகிறது, இதைத்தானே தமிழ் இலக்கியங்களும் பெரியோர்களும் சொன்னார்கள். அறம் செய்ய விரும்பு. எது அறம்? வெறும் காசு பணம் மட்டும் கொடுக்கறதா? உன்னுடைய விழுமியங்களை, உன்னுடைய மரபின் பெருமைகளை உலகிற்கு எடுத்து தருவதும் அறம்தானே. அந்த அறத்தை நீங்கள் செய்யுங்கள். இதைத்தான் தஞ்சாவூர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே நான் உங்கள் முன்னே வேண்டுகிறேன். அதற்காகத்தான் இந்த பதிவிற்கு இந்த மாலை பொழுதிலே, அதாவது 23 மார்ச் திங்கள் 2026 திங்கட்கிழமை மாலை பொழுதிலே தஞ்சையிலே என்னுடைய இல்லத்திலே இந்த பதிவு நிகழ்கிறது. இதற்காக நண்பர் முத்துராமன் செட்டியார் அங்கிருந்து சென்னையிலிருந்து வந்திருக்கிறார். என்னுடைய தோழி சிவதர்ஷினி செட்டிமார் இவர்கள்தான் இப்பொழுது கண்ணகியினுடைய அந்த திருமணத்தை கண்ணகி கல்யாணம் என்ற பெயரிலே உருவாக்கம் செய்வதற்கு அவர்களிடம் நான் பணித்திருக்கிறேன். அவர்கள் அந்த முயற்சியிலே இருக்கிறார். ராதா கல்யாணம் நடத்துறீங்க, சீதா கல்யாணம் நடத்துறீங்க, மங்கள வாழ்த்து பாடல் என்று கண்ணகியினுடைய திருமணத்தை பற்றியே எழுதுவதற்கு ஒரு பெரிய ஒரு காதையை படைத்து தந்த சிலப்பதிகார கண்ணகி காதையை, கல்யாணத்தை நீங்கள் நடத்தி காட்ட வேண்டாமா? அதற்கு அந்த அம்மையாருக்கும் உரிய பெருமக்கள், அதிலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இனத்தை சார்ந்த பெருமக்களுக்கும் உதவியாக இருக்க பாருங்கள். நிதி மிகுந்தோர் பொற்குவை தாரியர், நிதி குறைந்தோர் காசுகள் தாரியர், அதுவும் மற்றொரு வாய்ச்சல் அருளி. அது கூட உங்களுக்கு வலிக்குதா? அந்த உணர்வு வரணும். அதுக்காக தான் இந்த பதிவு. ஐயா அறிமுகப்படுத்தின மாதிரி அவங்க கோவை சிவதர்ஷினி அங்கே இருக்காங்க. அவங்க என்னென்னா, ஐயாவுடைய அறிமுகம் நாங்கள் ஏற்கனவே ஐயா நிறைய யூடியூப்பில் பார்த்துருந்தா கூட நம்ம நகரத்தார் டிவியில் ஐயாவை பதிவு பண்ணணும்னு இதற்காக ஒரு முனைப்பெடுத்து எங்களுக்கு ஐயாட்ட அவருடைய அப்பாயின்மெண்ட் அந்த பொன்னான நேரத்தை வாங்கி கொடுத்தது ஆட்சி தான். அவங்க இப்போ ஐயாட்ட சில கேள்விகள் கேட்குறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சேனலில் பார்க்கும் அத்தனை பார்வையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சிவதர்ஷினி. என்னுடைய ஊர் காரைக்குடியை சேர்ந்தவனா. எனக்கு கண்ணகி மேலே மிகுந்த ஈடுபாடு உண்டு. ஐயாவோட அறிமுகம் கிடைச்சதுலேருந்து கண்ணகி மேலே இன்னும் காதல் ரொம்பவே வர ஆரம்பிச்செடுத்து. எனக்கு சித்தர்கள் மேலே மிகுந்த
பற்று இருக்கிறதுனால ஐயா கிட்ட அடிக்கடி நான் பேசுவேன். பட்டினத்தார் பற்றி ஐயா சொல்லும் போது கேட்கும் போது கேட்டுட்டே இருக்கலாம், இன்னைக்கு முழுக்க கேட்கலாம். காரைக்கால் அம்மையார் பற்றி ஒரு புத்தகம் ஐயா எழுதியிருக்கிறாங்க. கண்ணகியோட நீ கொண்டு போய் சேர்க்கணும் நகரத்தாருக்கு அப்படிங்கிறத ஐயா வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. காரைக்கால் அம்மையார் பற்றி நமக்கு ஐயா வந்து எழுதின புத்தகம் இந்த புத்தகம். கண்ணகி சிலப்பதிகாரத்தை ஷார்ட் ஃபார்மில் ஐயா வந்து இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. இதை நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கிறேன். நான் பார்க்குறவங்க எல்லாம் என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஐயாவோட நம்ம கலந்துரையாடல் கண்ணகியை பற்றி வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரு விருப்பம். ஐயா வந்து இப்போ சொன்ன மாதிரி கண்ணகிக்கு கல்யாணம், திருக்கல்யாணம் அப்படிங்கிறத பண்ணணும் அப்படிங்கிறத வந்து என்கிட்ட பணிச்சிருக்கிறாங்க. அதுக்காக தான் நான் வந்து அதை சார்ந்த வேலைகளை செய்துட்ருக்கேன். நீங்கள் எல்லாரும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நான் வேண்டி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா கிட்ட எனக்கு சில கேள்விகள் இருக்குது. ஐயா, சிலப்பதிகாரத்தில் மங்கள வாழ்த்தில் நாக நாடு அப்படின்னு வருதுங்க ஐயா. அந்த நாக நாடு இப்போ புவியியல், நாங்கள் அங்கிருந்து நகரத்தார் பெருமக்கள் வந்ததா சொல்றீங்க. அப்போ அது புவியியல் ரீதியாக எந்த இடத்துல இருக்குங்க ஐயா? ஒரு பெருநகரமாக விளங்கிய பூம்புகார் வணிக துறைமுக தலைநகரமாக கரிகார் பெருவளத்தானுடைய காலத்தில் விளங்கிற்று என்பதற்கு சங்ககால இலக்கிய சான்றுகள் மட்டுமல்ல, கல்வெட்டு சான்றுகளும் செப்பேட்டு சான்றுகளும் அகழாய்வு சான்றுகளும் நம்மிடையே கிடைத்திருக்கின்றன. மேலும் அந்த நகரத்தினுடைய விரிவு என்பது தெற்கு நோக்கியதாக கடற்கரை பட்டினம் என்கின்ற முறையிலே தெற்கிலிருந்து தொடங்கி வடக்கு வரையிலே அது நீண்டு பறந்து கிடந்தது என்பதனுடைய விரிவாக்கம்தான் அந்த நாகநீள் நகரொடு நாகநாடு அதனோடு போகம் நீள் புகழ் மண்ணும் புகார் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் நாகப்பட்டினம் இருக்கிறது, நாகூர் இருக்கிறது, நாகூர், நாங்கூர் இருக்கிறது. 3 நாகர்கள் தொடர்பான ஊர்கள் கடற்கரையிலேயே வைத்துக்கொண்டு இருக்கும் இடத்தையெல்லாம் எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறீர்களே, நான் என் சொல்வேன். எனவேதான் அது அகன்று பறந்து விரிந்து கிடந்த ஒரு பூம்புகார். எனவேதான் மங்கள வாழ்த்து பாடலிலே பூம்புகார் போற்றுதும் வீங்கு நீர் வேலிய அவன் அழிபோல் ஓங்கி பறந்து ஒழுகலான் என்று பதிவு செய்திருக்கிறான் இளங்கோவடிகள். சொற்களினுடைய பொருண்மை தெரிந்து ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஆய்வுகளின் போக்கு என்பது என்னை போன்ற களப்பணியாளர்களுக்கு மிகுந்த தளர்ச்சியை தருகிறது. அது மட்டுமல்ல, அவலங்களையும் தருகிறது. ஸோ இந்த 3 ஊர் இருக்கு, நாகூர், நாகப்பட்டினம், நாகநீள் நகரோடு நாகநாடு அதனோடு போகம் நீள் புகழ் மண்ணும் புகார். A stretch of land in seashore. இதைத்தான் நம்ம இதுக்கு போய் எங்கேயோ போய் தேடுறீங்க. மணிபல்லவா நாகர் இருந்தாரு. ஐயா, இப்ப கோவலன் கண்ணகி அவங்கள வந்து திருமாலுடைய அவதாரம் கோவலன் அப்படின்னும் கண்ணகிய திருமகளுடைய ஒரு அவதாரம்னு என்ன சொல்லி கேள்விப்பட்டிருக்கேங்க ஐயா. உங்களோட பார்வை அதுல என்னங்க ஐயா? பூம்புகார் போற்றுதும் வீங்கு நீர் வேலி உலகிற்கு அவன் குலத்தோடு ஓங்கி பறந்தொழுகலான். ஆங்கு பொதியிலாயினும் இமயமாயினும் 17 வரியா பழங்குடி. 17 வரியா, அவங்க இடம்பெயர்ந்து போனதே இல்லை அந்த செட்டியார்கள். 17 வரியா பழங்குடி கழிய பொதுவரு சிறப்பிற் ஆயினும் நடுக்கின்றி நிலைய என்பதல்லதை ஒடுக்கும் கூறார் உயர்ந்தோர் உண்மையின் முடித்த கேள்வி முழுதுணர்ந்தோரே. கடலுள் மாய்ந்தது பூம்புகார் நகரம் என்றாலும் சான்றோர்கள் அது அழிந்தது என்று சொல்லக்கூடாது. அது ஓங்கி பறந்திருந்த ஒரு பெரும் பழமையும் தொன்மையும் சிறப்பும் வாழ்வியல் செழுமையும் கொண்டிருந்த ஒரு மண். அதற்கு போய் ஒடுக்கம் கூறார் உயர்ந்தோர். சான்றோர்கள் அது அழிந்தது, கடலுள் மாய்ந்தது என்று சொல்லக்கூடாது என்று இளங்கோவடிகள் சொல்லுகிறார். அந்த மண்ணிலே பிறந்து வாழ்ந்ததிலே பல ஆயிரக்கணக்கான அல்லது நூற்றுக்கணக்கான என்றே வைத்துக் கொள்வோம் மரக்கலங்களை அயலகத்தில் நடத்தி
கலந்தரு திருவில் புலம்பெயர் மாக்களோடு குதிரை வணிகம் உள்பட செய்து அதற்கு ஏற்றுமதியாக மிளகுகளை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த ஒரு பெரிய கடல் வணிகத்தினுடைய தலைவன் தான் கண்ணகியினுடைய தகப்பன் மாநாயகன். மாநாயகன், நாயகன் அல்ல, வெறும் மரக்கலத்துக்கு சொந்தக்காரன் அல்ல, மாநாயகன். நூற்றுக்கணக்கான மரக்கலங்களை நடத்தியவன், பெரும் செல்வன். அவனுடைய செல்வ சீமாட்டி மகள் திருமகளுக்கு ஒப்பாகத்தானே போற்ற வேண்டும். அதே போல தரை வழி வணிகத்திலே மிகச் சிறந்தவன் மா சாத்துவான். பெருநிதி முழுவதும் பிறக்கு ஆர்த்து மகிழக்கூடிய பெரு உள்ளம் படைத்தவனாமன். கோவலனுடைய தகப்பன் ஈட்டிய பொருள்ல பாதி பகுதியை வேண்டியோருக்கு தேவையானவர்களுக்கு கொடுத்து மகிழ்வான். அவனுடைய வம்சாவளியில வந்தவன். கலைகளை பேணி வளர்த்தவர்கள். உண்ணுகின்ற கலை முதலாக இன்றளவும் செட்டி வீட்டில் இருக்கக்கூடிய உணவு கலை போல வேற எந்த வீட்டில் இருக்கு? அந்த மாண்புகளை உணர வேணும். எப்படி சாப்பிடணுங்கிற முறையை சொல்லி கொடுத்தவன். அது பூம்புகார் தந்த கொடை. நகரத்து செட்டிமார்களின் வழக்கிலே இன்றளவும் இருக்கு. கெட்டி குழம்பென்றால் சட்டியை விட மாட்டார், சேஃபில் வச்சு போட்டுவான். அவ்வளவு டேஸ்டாக ஆச்சி கைமணம். அந்த கை பாகம், ஆச்சியினுடைய கை பாகம் வெறும் ஒரு பாவக்காய், அதுவும் முத்தத்தில் காய்ச்சதில் ஒரு 10 காய் காய்ச்சிருக்கோம். அதை பறித்து ஒரு சாம்பார் வச்சுருப்பா. அதற்கு இணையான ஒரு சுவை இன்றைக்கு எங்கே இருக்கு? அந்த பழைய கைபாகம் நம்முடைய ஆச்சி, நம்முடைய பாட்டி, நம்முடைய பெரும்பாட்டி, அவளுடைய கைபாகம் தானே. அந்த வம்சாவளி ஜீன் வருது இல்லை. ஆனால் ஏன் அதை நாம் விட்டுட்டோம்? நாகரீகம் என்ற போர்வையில் அல்லது வேலை தேடுதல், தொழில் என்ற முறையில் எல்லாத்தையும் மறந்துட்டோமே. இது சௌகரியமான வாழ்க்கையா? சிந்திக்கணும் இந்த தலைமுறை. எப்படி அதனை மீண்டும் நாம் கொள்வது என்பதனை இழந்து போன அல்லது மறந்து போன அந்த மாண்புகளை எப்படி மீண்டும் நாம் நமக்கு உரியதாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்ற உணர்வு வரணும்ல. நீங்கள் செய்யுங்க, செய்யாமல் போங்க, வருது வரல, உணர்வாவது வரணும்ல அடுத்த தலைமுறையில். அந்த மாண்புகளுக்கு சொந்தக்காரர்கள் நாம் என்ற அந்த உணர்வு வரணும். வணிகத்தில் நீங்கள் இன்றளவும் சிறந்து இருக்கிறீர்கள். தொழிலில் நீங்கள் தான் சிறந்து முன்னோடியாக இருக்கிறீர்கள். பெரும் ஆளுமை, இந்தியாவினுடைய முதல் நிதி மந்திரி செட்டியார் இனம்தான். சண்முகம் செட்டியார், ஆர்கேஎஸ், கோயம்புத்தூர். வேற இருக்கட்டும், செட்டியார். ஆமா ஆமா, செட்டியார். செட்டியார் நாட்டுக்கோட்டை செட்டியார்னு நான் சொல்ல. செட்டிமார் வணிகம் அடிப்படையாக கொண்டிருந்த ஒரு இனம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில அதுக்கு பிறகு தொடர்ச்சி இன்னைக்கு ப. சிதம்பரம் உள்பட அந்த ஆளுமை நம்ம ஜீன்ல இருக்குன்னா, இந்த சமையல் கலை, வாழ்வியற் கலை, சடங்குகள் எத்தனை எத்தனை இருக்கு. அந்த திருமண காட்சியை அவ்வளவு அற்புதமாக மங்கள வாழ்த்து பாடலில் பாடியிருக்கானே. அவன் திருமாலின் அம்சமாகத்தானே வாழ முடியும். அவள் திருமகளாகத்தானே. செல்வ மகள், செல்வ மகன், இவர்களுக்கு திருமணத்தை அப்பா அம்மா இருந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. இருபெரு குறவரும் ஒரு பெருநாளால் மணவணி காண மகிழ்ந்தனர். அப்பா அம்மா பார்த்து ஏற்பாடு பண்ண கல்யாணங்க. கண்டதும் காதல் அல்ல, அது உடலோடு தொடர்புடையது. இது உள்ளம் புணர்ந்த ஒரு திருமணம், திருக்கல்யாணம். இதைத்தான் சிவதர்ஷினிகிட்ட இன்றைய நிலையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி இன்றைய தலைமுறையில், குறிப்பாக நாட்டுக்கோட்டை செட்டியார் இனத்து மக்களுக்கு, இளைய தலைமுறைக்காவது சென்று போய் செலுத்தணுமா, அதை இசையோடு கொடுங்க அப்படின்னு வழி நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ பாதி வழி வந்திருக்கோம், இன்னொரு பாதி வழி. அதற்கு நம்முடைய எனக்கு மிக அருளி செய்யக்கூடிய ஒரு அன்பு மடம், ஒரு மடம், சங்கர நாராயண பீடம் என்று ஒரு பீடம் இருக்குது திருவாரூர்லேயும் திப்பிராஜபுரத்துலேயும். அந்த மடாதிபதி அவர்கள் அதற்கு பூரணமாக அருளி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனை நாங்கள் முன்னெடுத்து இப்பொழுது உருவாக்கம் செய்து கொண்டிருக்கிறோம். மிக்க நன்றி.
அது திரைக்கோ அல்லது காட்சியகப்படுத்துகின்ற பொழுதோ நீங்கள் எல்லாம் பெரு ஆதரவு தர வேண்டும். நீங்கள் அதனை முன்னெடுத்து ஆங்காங்கே நடத்தி நீங்கள் பெருமை கொள்ள வேண்டும். உங்களுடைய நல்ல நிகழ்வுகள் அத்துணையிலேயும் அது இடம்பெற வேண்டும் என்று வேண்டுகிறேன். ஐயா, கண்ணகி திருக்கல்யாணத்தை வந்து நம்ம இப்போ ராதா கல்யாணம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விட்டுடுங்க ஐயா, நார்மலாகவும் நம்ம செய்கிறதுக்கு முயற்சி எடுங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும் இல்லைங்க ஐயா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் முன்முயற்சி இப்பொழுது செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரிஜினலாக நம்ம முதல்ல வந்து கலந்துரையாடிய பொழுது நிகழ்வாகவே நடத்துவோம். ஒரு நாடகம் போல நடத்தலாம், அரங்குகளிலே நடத்தலாம், இல்லங்களினுடைய அந்த மண்டபங்களிலே அல்லது வந்து அந்த நம்முடைய உறைவிட முன்பகுதி இருக்கிறதே அதிலேயே நடத்தலாம் என்று கூட நாங்கள் திட்டமிட்டோம். அதுபோல் எல்லாரும் எந்த வாய்ப்புக்கு ஏற்ப பயன்படுங்கள். ஆனால் கண்ணகி திருக்கல்யாணம் என்பதுதான் தமிழகத்தினுடைய மிக மிக உயர்வான பதிவாக்கம் பெற்றிருக்கக்கூடிய பழமையான திருமண மரபு. கிட்டத்தட்ட 3500 வருஷம் வரலாறு, 4000 ஆண்டுகள் பழமையானது. திடீர்னு வந்துடாது எந்த ஒரு பழக்கமும். அதுக்கு முன்னாடி ஒரு 500 வருஷம் சாதாரணமாக வச்சுங்க. வரலாற்றிலே 500 என்பது மிக மிக குறைந்த எண்ணிக்கை. சீனர்களிடையே செல்வீர்களே ஆனால் 1 லட்சம் ஆண்டுகளே மிக 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 அண்மை காலத்திலே ஒரு 30 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாகங்கிறான். நீங்க 300க்கே முக்குறீங்களே. அப்போ அந்த பழமையான நம்ம பாட்டி ஐயாவோட கல்யாணத்தை நம்ம எல்லாரும் கொண்டாடி செய்யணும். உங்க பாட்டியோட திருமணம்னு நினைங்க. கூறப்படவ உங்களுடைய அந்த கழுத்து ஊரா, கழுத்து ஈரு கல்யாணம்காக கழுத்திரு தாலியே வித்தியாசமா இருக்குமே. ஆமா, வேற எந்த இனத்துக்கு இருக்கு? அப்ப உங்களுக்கு உள்ள தனித்தன்மையை நீங்க உலகறிய செய்ய வேண்டாமா? நாங்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறோம், எங்கள் முன்னோர்கள் அப்படி எங்களுக்கு ஒரு வாழ்வியலை படைத்து தந்திருக்கிறார்கள் என்பதற்கு ட்ரையல் அண்ட் எரர்ல எவ்வளவு முன்னோக்கி அவர்கள் செயல்முறையிலே உருவாக்கம் செய்து செம்மைப்படுத்தப்பட்ட சஸ்டைனபிள் நிலைபெற்று தன்மை வாய்ந்த சில நிகழ்வுகளை படைத்து தந்திருக்கிறார்களே, அதனை போற்றி பாதுகாக்க வேண்டாமா? வெறும் சட்டிப்பானையை மட்டும் பாதுகாக்கிறதா? காசு பணத்தை மட்டும் பாதுகாக்கிறதா? மரபுகளை பாதுகாக்க வேண்டாமா? இதையெல்லாம் படைத்து தந்தது அதுதானே. அப்ப அடிப்படையை விட்டு அந்தரத்திலே மட்டும் குடியிருப்பேன் என்றால் என்ன சாத்தியம்? இதற்காகத்தான் இந்த பதிவு நண்பர்களே. தஞ்சாவூர் தமிழ்ச்சங்கம் இதற்காகத்தான் சமுதாயத்திலே தம்முடைய கடமையை 1946 முதலாக படைத்து வருகிறது. அந்த கண்ணகியினுடைய வரலாற்றை என்னுடைய தந்தையார் கோவிந்தராசனார் புகார் முதல் வஞ்சி வரை என்ற நூலாக வெளியிட்டார்கள். அது 1960களிலே. பிறகு 80களிலே அவர்கள் மதுரை பல்கலைக்கழகத்தில் இருந்த பொழுது இந்த நூல் கண்ணகியார் அடிச்சுவட்டில் என்று அவர்களுடைய அந்த களப்பணி பூம்புகார் முதலாக கண்ணகி கோட்டம் வரையிலே, கண்ணகி கோயில் வரையிலே நிகழ்ந்த ஒன்று, அதனை பதிவு செய்தார்கள். அதனை அடியொற்றிய நிலையிலே நான் சிலம்பு செல்வம் என்ற பொருளிலே இதையும் 1980களிலே வெளியிட்டேன். இப்பொழுது இது அவுட் ஆஃப் பிரிண்ட். இதை இன்னும் விரிவாக்க பதிப்பாக இப்பொழுது இன்னும் 1 மாதத்திலே கொண்டு வந்து விடுவேன். அப்பாவினுடைய ஆய்வினை கண்டறிந்த ஒரு பெருமாட்டி, அவர்கள் பெயர் லட்சுமி. அவர்களுடைய அந்த படைப்பாக அப்பாவினுடைய ஆய்வினை பற்றி மட்டுமே அவர்கள் இந்த நூலை படைத்தார்கள். அவர்கள் அப்பாவை முன்பின் பார்த்ததில்லை என்றாலும் அவர்கள் ஆய்வு இவர்கள் நெஞ்சை தொட்டு இருக்கிறது. எனவே இவர்கள் இந்த பணியினை உள்ள நிறைவோடு செய்து என்னை அழைத்த பொழுது நான் விம்மிதமுற்றேன், பூரிப்படைந்தேன். ஒரு மகன் தன்னுடைய கடமையை, சமுதாய கடமையை தன்னுடைய ஒரு ஏழ்மை நிலையிலே கூட தொடர்ந்து செய்ததன் பயன் இது போன்ற உள்ளங்களை காலம் கடந்தும் வென்று நிற்கிறார் என்பதற்கு ஒரு உதாரணமாகத்தான் என்னுடைய தந்தையார் பேராசிரியர் சி கோவிந்தராசனார் கண்ணகி கோட்ட கண்டுபிடிப்பாளர் திகழ்கிறார் என்பதிலே நான் பெருமிதம் கொள்கிறேன். அவருடைய அந்த சிறப்பு என்பது
அந்த ஜனாதிபதியினுடைய அந்த மாளிகையின் கதவுகளை அவர்கள் திறந்து தனி மனிதனுக்கு அத்தகைய பெருமிதத்தை உறுதினை பெறக்கூடிய ஒரு தமிழ் இனத்தின் ஒரு பெரிய சிறப்பாக அன்றைக்கு நடந்தது. அது 21/12/2012 அந்த நிகழ்வு புது தில்லியில் ஜனாதிபதி மாளிகையில் நிகழ்ந்து என்னுடைய தந்தையார் நம்முடைய இந்திய ஜனாதிபதியாக அன்றைக்கு இருந்த பிரணாப் முகர்ஜி ஐயா அவர்களால் சிறப்பிக்க பெற்றார் என்பதையும் நான் பதிவு செய்கிறேன். உள்ளதை உள்ளபடி உண்மையாக உழைத்து உலகிற்கு எடுத்து காட்டக்கூடிய அந்த உண்மையான ஆய்வுகள் என்பன காலத்தை ஊடறுத்து எந்த நிலையிலேயும் சிறப்பு பெறும் என்பதற்கு அவர்கள் ஒரு உதாரணமாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நினைவு கண்ணகி என்ற பெயர் உள்ள வரையில், சிலப்பதிகாரம் என்ற ஒரு காப்பியம் இருக்கும் வரையில் நிலைவேற்று தன்மையோடு இலங்கும் என்பதும் என்னுடைய வாய்மொழி பதிவாக நான் இந்த உரையிலே பதிவு செய்கிறேன். நகரத்து செட்டிமார்கள் என்பவர்கள் மிகச்சிறந்த புண்ணியவான்கள் என்று நான் சொல்லுவேன். எல்லா வகையிலும் அந்த உணர்வோடு கூடிய அந்த உணர்ச்சி மிகுந்த செயற்பாடுகளை ஒரு பொதுநல போக்கோடு இனிமேலாகிலும் நம்முடைய அந்த நாட்டுக்கோட்டை செட்டிமார் டிவி இயக்குனர் முத்துராமன், அவருடைய உதவியாளர் சிவசுப்பிரமணிய செட்டியார் அவர்களை போன்ற அந்த எழுச்சியோடு நீங்களும் கொள்ள வேண்டும் என்பதனை வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.